கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அன்பானவரே, இந்த நாளிலே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று யோவான் 14 வசனத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து ஊழியம் செய்த நாட்களிலே நம்முடைய சீஷரை பார்த்து சொன்ன வார்த்தை, என் இயேசு என்கிற நாமத்தை சொல்லி எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளில கூட நம்ம எந்த உதவி யார்கிட்ட கேட்கறது, யார் கேட்டா தருவாங்க, யாரு இந்த உதவி நமக்கு செய்வாங்க, யார் இப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு செய்வாங்கன்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களிலே நாம் திகைத்து கொண்டிருக்கிறோம், நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். அப்படி கலங்காதபடி, திகைக்காதபடி, திகில் அடையாதபடிக்கு நமக்கு ஏதாவது தேவை வரும்போது, நமக்கு ஆபத்து நேரிடும் போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை சொல்லி, ஏசப்பா எனக்கு இந்த உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் நாமத்தை சொல்லி, இயேசு என்கிற நாமத்தை சொல்லி நீங்க கேட்கும் போது அதை தருகிற தேவனாய், அவர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால இதுக்கப்புறம் நமக்கு யாரு செய்வாங்க, எப்படி செய்வாங்க, இது எப்படி கிடைக்குன்னு சொல்லி நீங்க திகைக்காமபடிக்கு, கலங்காதபடிக்கு, திகில் அடையாதபடிக்கு, பயப்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்துல கேளுங்க. என் நாமத்துல நீங்க எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு இந்த பூமியில இல்லாததை கூட நம்ம இயேசுவின் நாமத்தில் கேட்கும் போது அதை அவர் உருவாக்கி தருகிற தேவனா இருக்கிறான்னு வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். கண்களை மூடி செபிக்கலாமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் படைத்த அன்பின் பரலோக தகப்பனே, என் நாமத்துல நீங்க எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணிருக்கிறீங்க சப்பா. நீர் வாக்களித்த வாக்கு மாறாத, பொய் உரையாத தேவன் ஆண்டவரே. நீர் பொய் சொல்லாத தேவன் அப்பா. மனிதன் தான் பொய் சொல்வான், நீ தேவாதி தேவன் அப்பா. நீர் ஒருவரும் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டீரப்பா. அப்பா உங்களுடைய வசனம் சொல்கிறபடியே இந்த நாளில் முதல் கொண்டு யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்க விசுவாசத்தோடு, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை சொல்லி யாரெல்லாம் இதெல்லாம் கேட்கிறாங்க அதெல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் அவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவின் நாமத்தை சொல்லி, இயேசுவின் நாமத்தை உச்சரித்து, அந்த இயேசுவின் நாமத்தை எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக நமக்கு எல்லாம் செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Glory to Jesus. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அன்பானவரே, இந்த நாளிலே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று யோவான் 14 வசனத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து ஊழியம் செய்த நாட்களிலே நம்முடைய